എന്താ ഇത്? ഇയാൾ ഒരു പെൺകുട്ടിയെ കൈപിടിച്ച് തൂക്കണത്? நிறுத்துமா. ஏமா நீ மேன பொண்ணா இருக்கலாம், அதுக்காக ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிச்சிருதா? நானும் பார்த்துட்டு தாமா வர்றேன். அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? வயிற்றுல இருந்த குழந்தை நெஞ்சுக்கு வந்துருச்சு. தம்பி அப்படி எடுத்து உழுக்கலைன்னா பொண்ணும் பிள்ளையும் செத்து இருப்பாங்க. முன்னாடி எப்படி துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? வணக்கம். பவளம் എന്തായി? ഒന്നുമില്ല, ഈ ജയശീൽ എന്റെ ഫ്രണ്ടാ. വേദന കൊണ്ട് തുടിച്ചു പോയി. ഇയാള് തൊട്ട് തൂക്കി ഞാൻ അയാളെ അടിച്ചു. അയ്യോ, വളരെ തെറ്റ് ചെയ്തല്ലോ. എന്തിനാണ് അവസരപ്പെട്ട് അടിച്ചത്? അയാൾ ചെയ്ത് കറക്റ്റ് അല്ലോ. ഏത് നാട്? തമിഴ്നാട്. ഓ, എന്താ നാരായണ? தம்பி இவளை வந்து தூக்கி കഥ ചൊല്ലേണ്ടേ. വാ മോളെ വാ. என்ன அந்த பொண்ணு கை நீட்டி அடிச்சு போகுது? பொண்ணு தானே தம்பி, அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாக்குறேன். தம்பி, மேனங்கிட்ட விலை மதிக்க முடியாத பவளம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னானா அந்த பொண்ணு இதுதான். இந்த பொண்ணு நான் பாத்துருக்கேன். இது லம்பாடி பொண்ணாச்சே. என்ன ஏதாவது கனவுனா கட்டிங்களா? அட ஆமா தம்பி, அந்த பொண்ணு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போறது, நீங்க இந்த பொண்ணு ஒரு மாதிரியா பாக்குறது நல்லா இல்ல. கேரளாவுக்கு வந்து காதலுக்கு எதுன்னு மாட்டிக்காதீங்க. அந்த மேனன் பொல்லாத ஆளு. மேனனுக்கு பயந்து ஒண்ணும் இல்ல, நமக்கு எதுக்கு லவ்வுக்கு இல்ல. பொண்ணு நல்லாதான் இருக்கு. யோ, இறக்கி வைங்க. பவளத்தோட அப்பாவுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, கூப்பிடு. டேய், என் எஜமானுக்கு ஒரு பேருண்டு, அது பாரு. ஏய் தமிழா, வச்சாச்சுல, வாங்க. இதுல கை தோடு எல்லாம் கொண்டு போய் உள்ள வைக்காம போறேன். அதுக்கு உங்க அப்பனை பாரு. வெளியே வைக்கிறதா எங்க வேலை, உள்ள வைக்கிறது உன் வேலை. தள்ளு. இப்போதைக்கு வெளியே இருக்குதான் ஆசை, உள்ள வந்து வீண் பிரச்சனையை வளர்க்க விரும்பல. ஒட்டிக்கணே. தம்பி, அவன் வரும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. மேனம் பொண்ணு உன் கூட பேசுறது அவனுக்கு பிடிக்கல. அவன் முடிய பார்த்தோன்னே பயந்துட்டேன், எங்க ஒன்ன குத்திடுவானோன்னு. யாரு இவன்? என்ன குத்துறதா? பார்சல் லாரி இவன் மேலே ஏற்றி அப்படியே பார்சல் பண்ணுவேன், அப்ப தெரியும் தமிழ் யாருன்னு. ஏப்பா, இந்த நிலம் யாருது? எங்க முதலாளி ஜேகே மேனன் இல்லே. அவரது இல்லையா? உண்டு, இதெல்லாம் அவருடைய நிலமாக்கும். என்ன அது வழி மாத்தி கொடுத்து போற? ஏதாவது மலையாள சாமிக்கு நரபலி கொடுக்க போறீங்களா? இல்ல சார், பயப்படா, நான் அதெல்லாம் செய்யல சார். அங்கிலே அது வேற சந்தேகமா? ஓ எதுக்கு நிறுத்தின? என்ன எந்த சின்னமையான நீங்கள கூட்டிட்டு வர சொன்னது, இதுக்குள்ள கூலி கொடுக்கண்டா. என்ன மறுபடியும் நடிக்கிறது கை குறுக்குறா? வண்டியா? ஏய், இந்த பார்சல் அனுப்பணும். ஆபீஸ் வந்து அப்பா கொன்னுகளையும் அதான் வண்டிக்கார்கிட்ட പറഞ്ഞது. இந்த 4 பார்சல் அனுப்புறது எங்க வேலை இல்ல, புரியுதா? உனக்கு எங்க புரிய போகுது? இந்த இத்தனூண்டு பார்சல்லாம் போஸ்ட் பாக்ஸ்ல போடணும். லாரி சர்வீஸ்ல அனுப்பணும்னா பார்சல்லாம் பெருசு பெருசா இருக்கணும். இந்த எலி குஞ்சு பார்சல்லாம் நாங்க எடுத்து போக மாட்டோம். வண்டியா? பார், பார்சல் அனுப்பணுன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லி ஆளுக்கு வச்சு அடிச்சா குடல உருவி மாலை போட்டுருவேன். யோ, இந்த பாரு, நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நல்லா பீமசேன மாதிரி 2 அண்ணன் என் கூட இருக்கிறான். சேர்ந்து மோதனம் ஒப்பா புதஞ்சிருவாரு. யோ, வண்டி அடிய ஓடிலாம். யோ அடேப்பா, என்ன ஆளு படபடன்னு பறந்துட்டு போய் புரிஞ்சுதா? കുറച്ചു കുറച്ച് മനസ്സിലായി. എനിക്ക് പറയണ തോന്നിച്ച്. എങ്ക അയാള് പറയാൻ വിട്ടാലല്ലേ? யோ, இத மேஜ மேல தான் வைக்கிறதா? உள்ள எடுத்து வையா. நீ போய்க்கோ. சின்ன பாண்டி,
தமிழ்நாடு. என்ன இது பாஞ்சாலி புடவை மாதிரி உரு வந்துட்டே இருக்கு. செருப்பா? குண்டு இருக்குமோ? நல்லா நலக்கா. என்ன லாரி ரூட் மாதிரி போகுது? குடம் தென்னி வேணுதா? பிடித்தவர்னா குடம் கீழே வேணும்னு எங்களுக்கு 3ஆம் கிளாஸே சொல்லி கொடுத்துருக்காங்க. மலையாளம் அறியிலே? தமிழ் தெரியுமா உனக்கு? தமிழா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நான் விட மாட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 காணுமே. இங்க இருக்கா? 13 14 15. வணக்கம், வாங்க போஸ்ட். அண்ணே, இந்த போஸ்ட்ல இருக்கிறதே வேஸ்ட். என்ன சலிச்சுக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் ஒரு தமிழன், நானும் ஒரு தமிழன். அதனால என்ன? இல்ல, நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு எப்பவுமே பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 300 ரூபாய் கடனா கொடுத்தா உதவியா இருக்கும். இப்பதானே சரக்கு வாங்க கொடுத்தேன். நீங்க மனசு வச்சா கொடுக்கலாம் அண்ணே. மனசு இருக்கு, பணம் இல்லையே. அண்ணே, நீங்க அப்படி சொல்லப்படாது. நீங்க அப்படி கேட்கப்படாது. நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு. பேனாவை கொடும். இந்தாரும், கையெழுத்து போடும். என்ன பாக்குறீங்க? பணத்தை வாங்காம கையெழுத்து போட்டதா என் சரித்திரத்திலே கிடையாது. அதுதானே எனக்கும் பிரச்சனை. நான் கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. பெரிய காந்தி நேரு, உனக்கு ஒரு சரித்திரம் தரித்திரம். என்னைக்கு பணத்தை கொடுத்துருக்க நீ? கையெழுத்த போடும். மாட்டேன். என் பேனாவை கொடும். இப்ப கடைசியா கேக்குறேன், இதுல ஒரு கையெழுத்து போட போறீங்களா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், பணத்தை கொடும், கையெழுத்து போடுறேன். பொல்லாத காந்தி நேரு கையெழுத்து வருது. உங்க கையெழுத்த நானே போட்டு போறேன். பயப்படக்கூடியா? இந்த அப்படி ரெசிப்ட பிறகு வழிய போஸ்ட். நீ வேஸ்ட்.